தமிழ்நாட்டிலேயே மாட்டுக்காக ஒரு கோயில் கட்டிருக்காங்கன்னா அது நம்ம கோயில், இந்த கோயில். ஆடையே தெய்வம் நினச்சி கோயில் கட்டுற ஊரில் தான் மாட்டு கறி சாப்பிட்றாங்க. இங்கிட்டும் யாருமே இல்லை, பின்னாடியும் யாருமே இல்லை. சின்னதாக அழகாக மாடு மாதிரி ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ லைஃப்பில் ஒரு தடவையாவது வர வேண்டிய ஒரு கோயிலில் இதுவும் ஒன்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தெரியுமா எங்கே வந்திருக்கோன்னு? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திண்டுக்கல்லில் ரெட்டியார் சத்திரம்ன்ற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் பக்கத்தில் இருக்க ஆர்ச்சுக்கிட்ட தான் நம்ம நிற்கிறோம். ஸோ இதுதான் ஆர்ச்சு. ஸோ இந்த கோயிலோட பேர் என்னது? இந்த கோயிலோட பேர் வந்து சுற்று வட்டாரத்தில் வந்து மாட்டு கோயில்னு சொல்கிறாங்க. மாட்டு கோயில் தான். ஆமாம் கார்த்தி. ஆனால் இது வந்து கிருஷ்ணர் கோவில். மாடு வந்து நம்ம கிருஷ்ணர் கடவுளுடைய பெட் அனிமல். ஸோ அதனால வந்து இங்கே வந்து மாட்டு கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வழக்கம்படியே சொல்லக்கூடாது, இது கிருஷ்ணர் கோயில் தான். இன்னொரு தெரியுமா கார்த்தி, தமிழ்நாட்டிலேயே மாட்டுக்காக ஒரு கோயில் கட்டிருக்காங்கன்னா அது நம்ம கோயில், இந்த கோயில் தான். தமிழ்நாட்டிலேயே மாட்டுக்காக ஒரு கோயில்னா இதுதான், இந்த கோயில் தான். பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஆர்வமாக இருக்குது. இப்போ உள்ளே போய் கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும் கார்த்தி. ஸோ ஆர்ச்சிலேருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் உள்ளே போகணும், போய் பார்க்கலாம் கோயில் எப்படி. அது இல்லாமல் நம்ம ஏற ஏற செம்மையாக இருக்கும், படி மாதிரி இருக்கும் கார்த்தி. படி ஏறணுமா? போகலாம். ஸோ கோயில் வெளியே தான் நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கோயிலோட பேர் வந்து கோபிநாதர் திருக்கோயில். ஸோ எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தண்ணீர் பந்தல் திருப்பதி கோயில் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கோயில் வந்து எங்களுக்கு தெரியாது, நெக்ஸ்ட் வீக் போனோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய கோயில் இருந்துச்சுன்னா, தெரியாத கோயில் இருந்துச்சுன்னா வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில் தான். ஆனால் திண்டுக்கல்ல இருக்க நிறைய பேருக்கு இந்த கோயில் வந்து தெரியாது. அது கரெக்டு கார்த்தி. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மாடையே தெய்வம் நினச்சி கோயில் கட்டுற ஊரில் தான் மாட்டு கறி சாப்பிட்றாங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். இப்போ நான் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இது கட்டி ஒரு 60-70 வருஷம் இருக்குமா? இதோட ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு சரியாக தெரியல. மேலே யாராவது இருந்தால் போய் கேட்கலாம். ஓகே. A few moments later. ஓகே கைஸ், நாங்கள் கிட்டத்தட்ட பாதி மலை ஏறி வந்துட்டோம். ஸோ இன்னும் பாதி இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ அந்த லாஸ்ட்டில் இருக்குது கோயில். அதில் நம்ம இந்த கிளைமேட்டுக்கு பாருவேன், சூப்பராக இருக்குது. ஸோ கிளைமேட் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது, சுற்றி பச்சை பசேர்னு தான் இருக்குது. ஸோ அதனால் ஏறுறப்ப நமக்கு வந்து ஒரு களைப்பு, சோர்வு அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. நாங்கள் பாட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் லைட்டாக மூச்சு வாங்குது, அது வேறு டிபார்ட்மெண்ட் மூச்சு. அது இல்லாமல் இப்போ நாங்கள் வந்திருக்க வந்து ஒரு அன்டயத்தில் வந்திருக்கோம். ஆமாம் கத்தி, அது நம்ம கோயில் சாத்துறப்போ வந்திருக்கோம். ஆமாம், அதனால தண்ணீர் பந்தல் வீடியோ அப்போயே இந்த டைத்துக்கு தான் போயிருந்தோம். ஸோ இப்போயும் நம்ம அதே 4 மணிக்கு தான் வந்திருக்கோம். அதனால யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது, பீஸ்ஃபுல். 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் ஒரு கோயிலில். கோயில் கூட இல்லை, ஒரு மலையில் ஒரு 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஸோ இங்கிட்டும் யாருமே இல்லை, பின்னாடியும் யாருமே இல்லை. ஆனால் மலைக்கு மேலே போய் போனால் தெரிய எத்தனை பேர் இருக்காங்க. ஆமாம், மேலே வந்து யாராவது இருப்பாங்க கண்டிப்பாக. கோயில்னால் பக்கத்துலேயே கடைகள் இருக்கும். ஸோ அங்கே யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கத்தி அது இல்லாமல் கத்தி நம்ம பெருமாள் கோயில் வந்தால் முக்கால் சனிக்கிழமை தான் வரணும். ஆமாம் ஆமாம், அது இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சண்டே வந்துடும். ஸோ அதனால் நமக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம சனிக்கிழமை போகிறோம், சாட்டர்டே போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம பெருமாள் கோயில் தான் போகிறோமா? ஆமாம் கார்த்தி. சரி, ஓகே, போவோம். கண்டிப்பாக சாட்டர்டே போகிறோம், புளியோதரை வாங்குகிறோம். முக்கால்வாசி ஏறி வந்தாச்சு. நீ நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுல? என்ன பாரு, என்னது மாட்டு கோயில்னு சொன்னல? ஓ, மாடாது. ஆமாம் கார்த்தி. ஸோ பாருங்கள், சின்னதாக அழகாக மாடு மாதிரி ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. தொடலாமா? அது தொடக்கூடாது. இது யாராச்சும் வேண்டியிருப்பாங்க, நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேண்டியிருப்பாங்கன்னா. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ மாடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? கார்த்தி, நான் போய் பார்த்துட்டே வந்தேன், எதாச்சியாக தென்பட்டுச்சு எனக்கு. இதே மாதிரி மேலே இன்னும் நிறைய இருக்குமா கார்த்தி? இன்னும் மேலே வா நிறையா இருக்கும். ஓகே, போய் மேலே போய் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் 50 படி இருக்கும். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பூனை ஓடிடுச்சு. கைஸ், கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கத்தி ஏதோ பூஜை நடக்க போகிற கத்தி. ஆமாம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் சொன்னது கரெக்ட் ஆகிடுச்சா?
5 மணி அடைச்சதவன் சொன்னேன்ல 5 மணி அடைச்சதவன் சொன்னேன்ல கரெக்ட் ஆயிடுச்சா? ஃபைனலாக சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் மலை ஏறினதே கரெக்டாக 4:35 ஏறணும். மலை ஏறினது 4:35. ஸோ ஏறி வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 4:55. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ கரெக்டாக நாங்கள் உள்ளே போகிறோம், நடைய வந்து சாத்துறாரு. ஸோ அதனால் வந்து ஓகே கரெக்டாக வந்து நம்ம பார்த்தாச்சு. மலையோட வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. பட் காட்ட முடியல. எதுனாலனா எங்களுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஏன்னா மேலே வந்து பூட்டிடுவாங்க அப்படின்றதுனால. ஸோ இப்போ பாருங்கள் அதை அந்த மலையோட வியூ, அந்த சிட்டியோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே காட்டுங்க. ஸோ இங்கே பாருங்க கார்த்தி, ஸோ செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது. ஸோ லைஃப்பில் ஒரு தடவையாவது வர வேண்டிய கோயிலில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ நம்ம எதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா, உள்ளே வந்து பூசாரி இருக்கார். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ அவர் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றதுக்காரு. ஸோ அவர் முடிஞ்சால் அவர்கிட்டே கேட்போம், அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட நான் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்துத்தரேன். இன்னும் வரல கார்த்தி, நான் பார்க்குறேன். பார்த்துட்டீங்களா? இன்னும் வரல. ஆனால் இந்த சிட்டி வியூ வந்து சூப்பராக இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறது தான், சுற்றி பாருங்கள் என்ன தெரியுது. ஆமாம் கார்த்தி, சுற்றி மழையாக தான் இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மற்ற ஊர்லலாம் சுற்றி பார்த்தா மழைலாம் தெரியாது, ஃபுல்லாக வீடு தான் தெரியும். வீடு தெரியும். பட் இந்த திண்டுக்கல்ல மட்டும்தான் சுற்றி எங்கே பார்த்தாலும் மலை மட்டும்தான் தெரியும். மலை கோவில். A few minutes later. ஓகே கைஸ், நம்ம சாமி பார்த்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. மலையில் இருந்த பூசாரி சாமிகிட்ட வந்து நம்ம கேட்டிருந்தோம் அந்த மலையோட இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத கேட்டிருந்தோம். வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டோம். அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் அவர் நடந்து வர்றப்பயே அப்படியே சொல்லிட்டே வந்தார். ஸோ அது எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயிலோட பிரசித்தி என்னென்னா, சம் பீப்புள் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த கோயில் வந்து அந்த கோபிநாத சுவாமி வழிபட்டோம்னா ட்வின்ஸ் குழந்தையாக பிறக்குமா. ட்வின்ஸாக தான் பிறக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து நீங்கள் மாடு வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, கோழி எதுனாலும் ஓகே, எது வளர்க்குறீங்கன்னாலும் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணிங்கன்னா ஜீவராசிகள் நமக்கு வந்து எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவர் வந்து புல்லாங்குழ ஊதிட்டு நம்ம கிருஷ்ணர் இருக்காரு. அதுவும் இல்லாமல் குறிப்பாக வந்து ஒத்த காலில் நிற்கிறாரு. ஒத்த காலில் நின்றுக்கிட்டு புல்லாங்குழல் ஊதுற மாதிரி ஒரு சிலை வந்து மேலே இருக்குது. ஆனால் அந்த வீடியோ எடுக்க வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எடுக்க முடியல. கடைசி கஷ்டப்பட்டு நம்ம சாமிக்கே தெரியாமல் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அது இப்போ வருது, உங்களுக்கு பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்னா, அடுத்து நம்ம செம்பு முருகன் கோயில் போக போகிறோம். ஆமாம், செம்பு முருகன் கோயிலுக்கு இப்போ எதுக்கு போக போகிறோம்னா, கொஞ்ச நாள் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்குமா, 1 இயர் முன்னாடி வந்து இந்த கருங்காலி மாலை வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆனது எந்த இடம்னா, அது இல்லாமல் நம்ம ஆக்டர் தனுஷ் சார், சிவகார்த்திகேயன் சார் எல்லாருமே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பாதாள சிம்பு முருகன் கோயில், பாதாள சிம்பு முருகன் கோயிலிருந்து தான் அது ஸ்டார்ட்டே ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். கருங்காலி மாலை எப்படிலாம் தயாரிக்கிறாங்க, கருங்காலி மாலையிலேயே செஞ்ச ஒரு கோயிலா இல்லை கருங்காலி மாலையிலே செஞ்ச முருகன் சிலையா அப்படின்றத அங்கே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அதனால இப்போ நம்ம நேரம் அங்கே தான் போக போகிறோம். ஆனால் அந்த வீடியோ வந்து இப்போ வராது, அடுத்த பாட்டில் வரும். பாதாள சிம்பு முருகன் கோயில் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். பாய்.